மறக்காம பெல் பட்டனை தட்டிடுங்க. தென்றல் நேயர்களே, உங்கள் மீது ஏகரவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. இங்கிலாந்து லெட்டர் கடிதம், இதான் அந்த கடிதம். 1970 அவங்க அக்கா தன் தங்கைக்கு எழுதியிருக்காங்க. சரி, அதை கொஞ்சம் படிச்சு பார்ப்போம். என்னதான் எழுதியிருக்காங்க. அளவற்ற அருளாலும் நிகரற்ற அன்புடன் ஆகிய இறைவனின் திருப்பெயரால் ஆரம்பிக்கிறது. எவ்வளவு அழகான வார்த்தை. நிகழ யார் எழுதுறது. அதுக்கப்புறம் என்ன எழுதிட்டாங்க பார்ப்போம். அன்பும் பண்பும் உள்ள தங்கைக்கு அக்கா எழுதி கொள்ளும். இப்படி ஒரு அழகான வார்த்தைகள்லாம் தமிழ்ல தேடி பிடிச்சு எழுதுறது அத்தனை. அப்புறம் என்ன பண்ணுறோம் பார்ப்போம். நான் மச்சான் நலமா, உன் குழந்தைகள் நலமா, அக்கம் பக்கத்துல இருக்கோம், இவங்களை பத்தி எல்லாம் கேட்டுருக்காங்க. அவங்க பேரும் நம்ம சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா இது ஒரு தனிப்பட்ட கடிதம். என் கையில 2 லெட்டர் இருக்கு. ஒன்று நண்பருக்கு எழுதின லெட்டர், இதுவும் 1970 எழுதியிருக்காங்க. அவர் தனிப்பட்ட முறையில் எழுதியிருக்காரு. அவர் நண்பர், அவர் இதே மாதிரி தான் எழுதியிருக்காரு. அன்பும் பண்பும் உள்ள நண்பர். இந்த மாதிரி தான் நம்ம காலகட்டத்தில் கிடையாது, லெட்டரே கிடையாது. நம்ம ஃபோனை யூஸ் பண்ணோம், வாட்ஸ்அப்பு, மெசேஜரு, ஃபேஸ்புக்கு, இப்படியே நம்ம எழுதிட்டு இருக்கோம். அது எங்க எழுதுறோம், டைப் பண்ணணும். ஒரு பேனாவை எடுத்து கையால அன்பும் பண்பும் உள்ள தங்கை அக்கா எழுதி கொள்வது. மச்சான் நலமா, நீ நலமா, உன் குழந்தைகள் நலமா, இந்த மாதிரி நம்மள்ட்ட கிடையாது. போன்ல கூட என்ன நல்லா இருக்கியா அப்படின்னா, இதெல்லாம் ஒரு மரியாதையான சொற்களோடு எழுதப்பட்ட கடிதம். இதுதான் நம்மளோட மலரும் நினைவு இங்கிலாந்து லெட்டர். இந்த இங்கிலாந்து லெட்டரை யாரெல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கீங்க, யாரெல்லாம் எழுதியிருக்கீங்க, யாரெல்லாம் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமாண்டில் பதில் சொல்லுங்க. மறந்துடாதீங்க, கமாண்ட்ல பதில் சொல்லுங்க. இதை பற்றி நாங்கள் படிச்சிருக்கோம், இதெல்லாம் எங்கள் அக்கா தங்கச்சி அப்பா அம்மா அண்ணன் தம்பி இவங்களுக்குலாம் நாங்கள் அனுப்பியிருக்கோம் அப்படின்னு நீங்கள் பதில் சொல்லுங்க. காதலன் காதலிக்கு இங்கே எழுதுவாங்க இந்த போஸ்ட் கார்டெலாம். அப்போ அதில் தான் ரிசல்ட் வரும். பரிச்சு போஸ்ட் கார்டு மூலியமாக ரிசல்ட்டே நம்மளுக்கு வீட்டுக்கு வரும். இப்போ அந்த நடைமுறை எதுவுமே கிடையாது. இதெல்லாம் ஃபோனில் வந்துருக்கு. டிவியை பார்த்து தெரிஞ்சுக்கிறோம், இல்லை கம்ப்யூட்டர் உட்காந்து பார்த்தோம். ஒரு 56 வருஷத்துக்கு முன்னாடி எழுதுனா லெட்டர், நண்பருக்கும் அக்கா தங்கைக்கும் எழுதுன லெட்டர். ஒரு பேப்பர் எடுங்க, அன்பும் பண்பும் உள்ள அண்ணனுக்கு தம்பி எழுதி கொள்வது எப்படி இருக்கும். இப்பெல்லாம் இதெல்லாம் எழுதுங்க, அந்த எழுதுங்க. நம்ம கொரியர் சர்வீஸ்ல கூட அனுப்ப வாங்கிக்கலாம். அனுப்பி முயற்சி பண்ணிப்பார். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ல அதிகமாக பதில் சொல்லுங்க. மறக்காம பெல் பட்டன் தட்டிடுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.